எத்வாஸ், மஞ்ச இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் பார்க்கலாம். ரெண்டுமே டிரான்ஸ்லேட் பண்ணீங்கன்னா சம்மன் தான் ஒரு அர்த்தம் வரும். ஃபர்ஸ்ட் எத்வாஸ் பார்க்கலாம். எத்வாஸ் நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்னா அன்கவுண்டபிள் திங்ஸ் டிஸ்கிரைப் பண்ணும்போது யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இஷ் ப்ரௌக எத்வாஸ் ஹில்ஃப, ஐ நீட் சம் ஹெல்ப். இஷ் ப்ரௌக எத்வாஸ் ஜால்ஸ், ஐ நீட் சம் சால்ட். எனக்கு கொஞ்சம் உப்பு தேவைப்படுது அப்படின்னு சொல்லுவோம்ல. ஐ நீட் சம் சால்ட். இஷ் ப்ரௌக எத்வாஸ் ஜால்ஸ். ப்ரௌக்ஸ் டு எத்வாஸ் கெல்ட், டு யூ நீட் சம் மணி. ஏன்னா மணியை நம்ம கவுண்ட் பண்ண முடியாது, ஒரு மணி 2 மணின்னு. ப்ரௌக்ஸ் டு எத்வாஸ் கெல்ட், டு யூ நீட் சம் மணி. இதே மஞ்ச எப்போ யூஸ் பண்ணுவோம்னா கவுண்ட் பண்ணக்கூடிய ஐட்டம்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், மஞ்ச ஸ்டூடெண்டன் லேர்னன் சேர் ஸ்னெல், சில மாணவர்கள் வேகமாக கற்றுக்கொள்கிறார்கள். மஞ்ச மென்ஷன் ட்ரிங்கன் கைனன் கஃபே, சில மனிதர்கள் காஃபி குடிப்பதில்லை. மஞ்ச மென்ஷன் ட்ரிங்கன் கைனன் கஃபே. மஞ்ச லேரர் ஸ்ப்ரஷன் சேர் ஸ்னெல், சில ஆசிரியர்கள் வேகமாக பேசுகிறார்கள். மஞ்ச லேரர் ஸ்ப்ரஷன் சேர் ஸ்னெல். இப்போ பார்த்தீங்கன்னா டீச்சர், ஸ்டூடெண்ட்ஸு, பீப்புள் இதெல்லாம் நம்ம கவுண்ட் பண்ணலாம். அதனால நம்ம மஞ்ச யூஸ் பண்ணுறோம். இதே கவுண்ட் பண்ண முடியாத விஷயங்களுக்கு எத்வாஸ் யூஸ் பண்ணணும். தேங்க்யூ.